என்ன கண்மணி, முழுசா 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள உன்னோட ஏவல் சாரி காவல்துறைய வீட்டுக்கே வர வச்சிருக்க. வீரா, என்ன விஷயம்? என்னம்மா வாய் ரொம்ப ஓவரா போகுது? லாக்அப்ல உன் புருஷன் எங்ககிட்ட என்ன பாடுபட்டான்னு மறந்து போச்சா? என்ன சார் பயமுறுத்துறீங்களா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த காக்கி சட்டை பெர்மனன்ட் கிடையாது. கூடி சீக்கிரமே இதை கழட்டி போடுற நிலைமை வரும். அன்னைக்கு நீங்க ஏன்டா மாறன் மேல கை வச்சேன்னு வருத்தப்படுற அளவுக்கு திருப்பி கொடுப்பான். இது எல்லாமே அக்கௌண்ட்ல ஏத்தியாச்சு சார். வட்டியும் முதலுமா உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப வரும். பாவம். அப்போ உங்க நிலைமையை நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சிரிப்பு தான் வருது. சரி விடுங்க சார், அது எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு, நீங்க அனுபவிப்பீங்கல்ல அப்ப தெரிஞ்சுப்பீங்க. என்ன கண்மணி, உங்க தங்கச்சி என்ன மிரட்டாங்களா? சார் இங்க பாருங்க, இந்த கேஸை நான் எடுத்துருக்கவே கூடாது. ஆனா நீங்க கேட்டீங்கன்னு தான் எடுத்தேன். இப்போ அக்காவும் தங்கச்சி ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? கண்மணி பாத்தியா, சார் இப்பதான் இதையே கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன சார் நீங்க? ஐயோ சார், அவ வேற நான் வேற சார். நான் சொல்றத நீங்க கொஞ்சம் நீ சொல்றத கேட்டதுனாலதான் பாவம் அவரோட உயர் அதிகாரி அவருக்கு பெரிய பல்பா கொடுத்திருக்காரு. உனக்கு அது தெரியாதா? ஏய் சும்மா இரு. சார், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, போதும் கண்மணி, தயவு செஞ்சு இனி நான் யாரையும் நம்ப தயாரா இல்லை. நீ என்னடான்னா அவன் மேல கேச போடுற, உன் தங்கச்சி என்னடான்னா உன் பேர்ல ஸ்டே வாங்குறா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? சார் இல்ல சார், அது நிறுத்துமா. உனக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? என்ன அசிங்கப்படுத்திட்டல. இந்த கேஸ்ல நீங்க 2 பேரும் என் ஈகோ டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கல்ல. அப்படியா சார்? ஏன் கண்மணி, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவரோட ஈகோவை நீ டிஸ்டர்ப் பண்ணலாமா? தப்பில்ல கண்மணி. என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? இப்ப சொல்றேன், இனிமே இது ஏன் கேஸ். இந்த கேஸ்ல நான் சொல்றதுதான் தீர்ப்பு. என் புருஷன் பாவம், என் குழந்தை பாவம் நீங்க காலில் விழுந்து கெஞ்சினாலும் நான் விட மாட்டேன். கொலை பண்ணானா இல்லையாங்கிறதெல்லாம் பழைய காலம். இந்த நிமிஷத்துல இருந்து மாறன் தான் குற்றவாளி, மாறன் தான் கொலை பண்ண அக்யூஸ்ட். நான் ப்ரூவ் பண்ணி அவனை உள்ள தள்ளுறேன். அது அவனோட நிக்காது.